அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பச்சை பட்டாணி சோயா சேமியா வச்சு ஒரு டிஃபன் ஐட்டம். இது டின்னருக்கும் பண்ணிக்கலாம், காலையில் டிஃபனுக்கும் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும், நல்லா ஃபுல்ஃபில்லாகவும் இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஊற வச்ச சோயாவை எண்ணெயை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சின்ன பட்டை ஒன்று, 2 லவங்கம், ஒரே ஒரு ஏலக்காய் போட்டு நல்லா பொரிச்சிட்டு 2 பெரிய வெங்காயம் போட்டு இதை நல்லா வதக்கி வச்சுருக்கேன். நல்லா சுருங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம், பச்சை வாசனை போகிற வரைக்கும். இல்லை ஒரே ஒரு கேரட் சின்ன சின்னதாக நறுக்கினது போட்டுக்கலாம். போட்டு இதையும் வதக்கி விட்டுக்கலாம். நான் வெங்காயத்தோட 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இது ஊற வச்சு வேக வச்ச பச்சை பட்டாணி, இதையும் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இதையும் வதக்கி விட்டுக்கலாம். நல்ல பெரிய தக்காளியோ 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா இந்த தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா கெட்டி புளிப்பில்லாத தயிர் ஒரு 2 ஸ்பூன் இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த தயிர் சேர்த்தா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கிட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற சோயாவையும் சேர்த்துக்கலாம். இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, பட்டாணிலையும் ப்ரோட்டீன் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ஐட்டம் தான். நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு பாக்கெட் தான் போட போகிறேன் சேமியா, அதுக்கு 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கலந்து இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதித்ததும் நான் ஸ்டவ் கம்மி பண்ணிவிடுவேன். சேமியா போடும்போது ஸ்டவ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, ஸ்டவ்வை கம்மியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம சேமியா சேர்த்துடலாம். சேமியா சேர்த்தாச்சு, இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த தண்ணி கொஞ்சம் சுருண்டு வர வரைக்கும் நம்ம இது கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம், இல்லாட்டி கீழே அடி பிடிச்சிரும். கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த சோயா பட்டாணி சேர்த்துருக்கறனால குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க, பெரியவங்களுக்கும் பிடிக்கும். தண்ணியெல்லாம் இப்போ நம்ம நல்லா வத்திருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதுக்கு மேலே ஒரு கிளறி விட்டு கொத்தமல்லியை சேர்த்து இறக்கிட வேண்டியது தான். ஒரு அருமையான சோயா பட்டாணி சேமியா ரெடி ஆகிடுச்சு. நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.